ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9, 2020 உடைய ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்த மிலிட்ரி லெவல் டாக்ஸ் பாசிட்டிவ் ராஜ்நாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன, ஆல்ரெடி வந்து என்ன, நம்ம நிறையா டைம் வந்து பார்த்தாச்சு. இந்தியா சீனாவோட அந்த எல்லை பிரச்சனையோட அந்த மிலிட்ரி லெவல் டாக்ஸ் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஹைகோர்ட் ஆஸ்க் மணிப்பூர் ஸ்பீக்கர் டு கீப் 7 காங்கிரஸ் எம்எல்ஏஸ் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து என்ன, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ அப்படிங்கிற விஷயத்தை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ அப்படிங்கிறத ரெண்டு வகையாக டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன, எலெக்ஷன்லேயே வந்து என்ன ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, எலெக்ஷன் அண்ட் எலெக்ஷன் ரிலேட்டடில் அவருடைய தகுதி, ஓகேங்களா, எலெக்ஷனில் சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதி ரிலேட்டடாக வந்து என்ன, அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவரை எலெக்ஷன் மூலமாக டிஸ்குவாலிஃபை பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஓகேங்களா, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுறது. ஸோ இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்னா, ஸ்பீக்கருக்கு தான் இதுக்கு அதிகாரம் இருக்குது. இதே இது எலெக்ஷன்லேயே ஏதாவது இஷ்யூ வந்து அதில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எல்ஏ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து இதை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது என்னென்னா, இந்த எம்எல்ஏஸை வந்து என்னென்னா, ஒரு 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 கட்சியோட எம்எல்ஏவை இன்னொரு கட்சிக்காரன் என்ன பண்ணுறதுனா வாங்குறது. ஓகேங்களா. அப்போ எப்படின்னா, இது வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டில் எல்லா எம்எல்ஏயும் தூக்கி கொண்டு போய் கூவத்தூரில் வச்சுருந்தாங்க. அந்த இஷ்யூ வந்து உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, மற்ற கட்சிக்காரங்க வந்து இல்லாட்டி பன்னீர்செல்வம் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்கள வந்து இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பர்டிகுலராக வந்து என்ன எல்லா எம்எல்ஏயும் கொண்டு போய் கூவத்தூரில் வச்சாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்எல்ஏ வந்து காசு கொடுத்து வாங்குறது, ஓகேங்களா, இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பர்டிகுலர் பொலிட்டிக்கல் சினாரியோவில் அதிகமாகவே நடக்குது. உங்களுக்கு இப்போ மகாராஷ்டிரா இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும். ஏன்னா இப்போ கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு காங்கிரஸோட இதுதான் இருந்தது. ஓகேங்களா. காங்கிரஸ் அண்ட் அதோட கூட்டணி கட்சி தான் வந்து ஆட்சியில் இருந்தது. பட் இடையிலே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபி ஒரு 4-5 எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. அதனால் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரிசைன் பண்ணாங்க. அதனால் பிஜேபி மறுபடியும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்தன்னா விஷயங்கள் நமக்கு அதிகமாக நடக்குது. அப்போ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆன்டி டிஃபெக்ஷனில் எவ்வளோ வேலிட் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலராக வந்து இந்த ட்ரேடிங் ரிலேட்டட் டு அந்த எம்எல்ஏவோட ட்ரேடிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு டெமோக்ரஸியை வந்து அஃபெக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ஓட்டிங்ஸை வந்து, அதாவது டெமோக்ராட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஓட்டிங்கை வந்து எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஹார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணணும். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இ ரிவைவல் பேக்கேஜ் எட் டு டேக் ஆஃப். அதாவது எம்எஸ்எம்இ இப்போ நம்ம ஆத்ம நிர்பார் பாரத் அபியானில் நமக்கு என்னென்னா நிறையா வந்து என்ன ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து எம்எஸ்எம்இ வந்து என்னென்னா ரிவைவல் பண்ணுறதுக்கு சம் பேக்கேஜஸ், ஓகேங்களா, கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 20,000 crore கிட்ட உங்களுக்கு பேக்கேஜஸ் கொடுத்தாங்க. அந்த 20,000 crore வந்து எஃபெக்டிவாக வந்து எம்எஸ்எம்இக்கு போயிடுச்சா அப்படின்னா இல்லை, இன்ன வரைக்கும் 1 month ஆகிடுச்சு. இன்ன வரைக்கும் எந்த சப்போர்ட் ஸ்கீமும் அவங்களுக்கு போகலை. ஓகேங்களா. ஸோ அப்போ பர்டிகுலராக வந்து என்னென்னா, இந்த பர்டிகுலர் இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமானா தேவையில்லை. பட் என்னென்னா, இதை வந்து நீங்கள் ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது எம்எஸ்எம்இக்கு இந்த மாதிரி ரிவைவல் பேக்கேஜ் கொடுக்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன, அதே மாதிரி எம்எஸ்எம்இயோட பிளேஸ்மெண்ட் இன்னும் இந்தியன் எக்கனாமி. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட 40% ஆஃப் எக்ஸ்போர்ட் எது மூலமாக நடக்குதுன்னா எம்எஸ்எம்இ மூலமாக தான் நடக்குது. அப்போ எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி கிடையாது. எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவோட எக்கனாமியில் உங்களுக்கு அதிக லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எம்எஸ்எம்இ. அப்போ எம்எஸ்எம்இக்கான ஒரு ரிவைவல் பேக்கேஜ் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்கனாமியில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரும், எந்த அளவுக்கு வந்து என்னென்னா பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் திங்க் பண்ணணும். அதுதான் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இப்போ என்னென்னா, இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, இந்த பர்டிகுலர் 20,000 crore அப்படிங்கிறது ஈக்விட்டி சப்போர்ட் ஸ்கீம். ஈக்விட்டினா ஷேர் அந்த அவங்களுடைய ஷேரை வாங்கி சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஈக்விட்டி சப்போர்ட் ஸ்கீம். அந்த சப்போர்ட் ஸ்கீமை என்ன மாதிரி
சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் அப்படின்றாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்கீமை டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரிலிம்ஸுக்கு என்ன கேட்பான்னா வாட் இஸ் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா, டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு எம்எஸ்எம்இ கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, எம்எஸ்எம்இ கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கினதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட டெப்ட்னால அவனால் திருப்பி கடன் வாங்க முடியாமல் போயிடும். அப்படி கடன் வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னா அவனால் கேஷ் ஃப்ளோ அவனுக்கு வந்து என்ன டெய்லி ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது அவனுக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இல நிறையா நான் பெர்ஃபார்மிங் அசெட், அதாவது எம்எஸ்எம்இ வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காண்டி அவங்களோட என்பிஏ, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் அவங்களுக்கு இருந்தாலும் கவர்மெண்ட்டோ இல்லை இந்த மாதிரி வந்து ரிவைவல் பேக்கேஜோ வந்து கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம். ஓகேங்களா, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீமுக்கான அந்த டெஃபினிஷன் என்னென்னு போய் பாருங்கள். இந்த நான் சொன்ன இந்த இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இல்லாட்டி நான் வரிசையாக வாசிக்கிறேன் பாருங்கள். ஏ கம்பெனி ஃபேஸிங் எ கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு கம்பெனி ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கு அதிகமாக இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சரி பண்ணணும். ஓகேங்களா, அதை நம்ம சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணுறது எது மூலமாக சரி பண்ணுவோம்னா, அவங்களுக்கு லிக்விடிட்டி கொடுத்து, லிக்விடிட்டினா சம் கடன். ஓகேங்களா, அவங்க கையில் அதிகமான மணி கொடுத்து என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, அவங்கள ஆப்ரேஷன், அதாவது எம்எஸ்எம்இயை கண்டினியூ பண்ண சொல்லுவோம். அப்படி கண்டினியூ பண்ண சொல்கிறது மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவனுக்கு ஏற்கனவே கொடுத்த கடனையும் திருப்பி வாங்கலாம். இப்போ டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங்காண்டி கொடுக்குற கடனையும் நம்ம திருப்பி வாங்க முடியும் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த எம்எஸ்எம்இக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட் அதிகமாக வச்சுருக்கிற அந்த எம்எஸ்எம்இக்கு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் தியர் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக். ஓகேங்களா, அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அதில் 15% அமௌண்ட் கொடுக்குறாங்க. அல்லது மேக்ஸிமம் அப் டு 75 lakh வரைக்கும் இந்த அமௌண்ட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம்னா என்ன அப்படின்றது. ஸோ அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லைக் அந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஸ்கீம் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எம்எஸ்எம்இயோட அந்த ரிவைவல் பேக்கேஜ் எந்த அளவுக்கு வந்து எக்கனாமியோட டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். இப்போ எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஹூஸ் அஃப்ரைட் ஆஃப் மானிட்டைசேஷன் ஆஃப் த டெஃபிசிட். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. அதில் இந்த மானிட்டைசேஷன் ஆஃப் த டெஃபிசிட் அதை பற்றி சில பேர் பயப்படுறாங்க. ஓகேங்களா, அந்த பயப்படுறவங்களுக்குலாம் இவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஓகேங்களா, அப்போ மானிட்டைசேஷன் ஆஃப் த டெஃபிசிட் அப்படின்னா என்ன? ஓகேங்களா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறையா கடன் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நிறையா கடன் இருக்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக அவனுக்கு கிரியேட் ஆயிடுது. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு அதிகமான ஃபிஸ்கல் டெஃபிசிட் கிரியேட் ஆயிடுது. அப்போ அதிகமான ஃபிஸ்கல் டெஃபிசிட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அவனால் என்ன பண்ண முடியாதுன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், நிறைய வந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது கடன் வாங்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் அவனுக்கு நிறையா வரும். அப்போ மறுபடியும் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டெஃபிசிட்டை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா அந்த டெஃபிசிட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆஃப் த டெஃபிசிட். ஓகேங்களா, டெஃபிசிட்டை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்னா மானிட்டைசேஷன் ஆஃப் த டெஃபிசிட். அப்போ வாட் இஸ் மானிட்டைசேஷன் ஆஃப் த டெஃபிசிட்? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எவ்வளோ டெஃபிசிட் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல பேங்க் நோட்டை அச்சடிக்கிறது. ஓகேங்களா, நோட்டை அச்சடிக்கிறது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு. ஆனால் இப்படி நோட் அச்சடிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம கண்ட்ரியில் கேஷ் ஃப்ளோ இருக்குது. அந்த கேஷ் ஃப்ளோவோட நம்ம எக்ஸ்ட்ரா மணியை வந்து என்னென்னா எக்கனாமிக்குள்ளே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மணியோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ பேங்க் நோட் அப்படிங்கிறது நமக்கு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணும். செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓகேங்களா, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ த்ரூ திஸ் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் கவர்மெண்ட்டோட பாண்டை வந்து என்ன சேல் பண்ணி அதன் மூலமாக அமௌண்ட்டை இது பண்ணி அந்த அமௌண்ட்டை நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் மூலமாக நம்மளுடைய எக்கனாமிக் ரிவைவல் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்லையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து என்னென்னா இதுலேயும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்லையும் கேஷ் ஃப்ளோ வந்து என்னென்னா அதிகப்படுத்தப்படுது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்க பேஸ் மணி, அதாவது சேவிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்கில் இல்லாமல் என்ன பண்ணிடுதுன்னா எக்கனாமிக்குள்ளே வந்துடுது. அப்படி எக்கனாமிக்குள்ளே வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா கேஷ் ஃப்ளோ அதிகமாகுது, அகைன் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் மானிட்டைசேஷன் ஆஃப் த டெஃபிசிட்டுக்கும் அவர் கொடுத்துருக்க விளக்கம். ஸோ இதில்
முதல்ல வந்து என்னென்னா எதுக்காண்டி இந்த ஆர்டிக்கல் அவர் பேசியிருக்காரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அண்ட் இதை வந்து நான் இப்போ சொன்னதோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் முடியும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதாவது மூடி இருக்காங்க பார்த்தீங்களா? மூடி வந்து நம்மளுடைய எக்கனாமி வந்து டவுன் கிரேடில் போயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய எக்கனாமியோட நிலைமை என்ன இருந்தது அப்படின்னா PAA2 அப்படிங்கிற பொசிஷனில் இருந்து BAA3 அப்படிங்கிற பொசிஷனுக்கு, அதாவது மோசமான பொசிஷனுக்கு போயிடுச்சு. இதுக்கு அடுத்த பொசிஷன் அப்படின்னா ஜங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்கனாமியை ஜங்க் எக்கனாமின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த எக்கனாமிக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போகாது, எதுவுமே போகாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா, FII போகாது, FDI போகாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அந்த கண்ட்ரி வந்து என்னென்னா உங்களுக்கு விசிஎஸ் சைக்கிளில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மூடிஸோட இந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியா PAA2லேருந்து BAA3 அப்படிங்கிறது அவங்க இந்த COVID-19 கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் அதான் பிரச்சனையான விஷயம். இவங்க வந்து COVID-19 வந்து இந்த ரேட்டிங் வந்து கம்மி ஆகலை. நம்ம கண்ட்ரி COVID-19 வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. நமக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலாக இருக்கட்டும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவலாக இருக்கட்டும், பாவர்ட்டி லெவலாக இருக்கட்டும் அதிகமாகவே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுடைய இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர வேறு என்னென்ன பிரச்சனைலாம் இந்த பர்டிகுலர் மூடிஸ் வந்து நம்ம இதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் டெப்ட் டு GDP ரேஷியோ, ஓகேங்களா, டெப்ட் டு GDP ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? டெப்ட் டு GDP ரேஷியோனா நம்ம கிட்ட ஒரு GDP இருக்குது. GDPனா நம்மளுடைய வருமானம். அதுதான் அந்த வருமானத்துக்கு ஏற்றாப்புல தான் நம்ம ஓரளவுக்கு கடனை வாங்கணும். அப்படி வாங்கினா தான் நம்ம வந்து கடனை திருப்பி செலுத்த முடியும். பட் நம்மளுடைய டெப்ட் டு GDP ரேஷியோ வருங்காலத்தில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ சென்ட்ரல் லெவலில் ஓரளவுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்க அவங்க ட்ரை பண்ணாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனியாக ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஸ்டேட் லெவல்லையும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான எக்கனாமிக் கிரைசிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஸ்டேட்டு ஃபாரினில் கடன் வாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரினில் கடன் வாங்கணும்னா நம்ம கண்ட்ரியில் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபாரினில் கடன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆஃப் டெஃபிசிட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மானிட்டைசேஷன் ஆஃப் டெஃபிசிட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சில பிரச்சனைகள் சொல்கிறாங்க. என்னன்னா பிரிண்டிங் நோட் அடிக்கிறது மானிட்டைசேஷன் ஆஃப் டெஃபிசிட். பட் பிரிண்டிங் நோட் அடிக்கிறது எந்த அளவுக்கு கெட்டது அப்படின்றத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து என்னன்னா இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனை பற்றி நிறைய பேர் பயப்படுறாங்க. அது பயப்பட தேவையில்லை. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமியை வந்து ரிவைவல் பண்ண முடியும். அதாவது பேங்க்கில் இருக்கிற சேவ்டு மணியையும் கரன்சியில் இப்போ டோட்டலாக போய்கிட்டு இருக்க பேஸ் மணியையும் நம்ம ஈக்குவல் பண்ணி ஒன்றா உள்ளே அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா பீப்புள் கையில் அதிகமான மணி போகும். அப்படி மணி போகும்போது நம்ம கண்ட்ரியில் டிமாண்ட் ரொம்ப கம்மி. ஸோ அந்த மணி போயிருச்சு அப்படின்னா டிமாண்ட் அதிகமாயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். லைக் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஜிடிபியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும் சார்னா சில நேரங்களில் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எஸ், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பர்டிகுலர் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் பண்ணும்போது அது வந்து டெம்பரவரியாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் நோட் அச்சடித்து நீங்கள் வந்து ஒரு மானிட்டைசேஷன் ஆஃப் டெஃபிசிட் பண்ணிங்கன்னு வைங்களேன், அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக வந்து அந்த பர்டிகுலர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது செட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டைசேஷன் ஆஃப் டெஃபிசிட் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் டேரெக்டாக கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மூடிஸோட அந்த பர்டிகுலர் ரேங்கிங் வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன ரீசன், அப்போ அந்த ரேங்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற கொஷின் வந்து நம்ம கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியான இதுக்கு வந்துன்னா இந்த பர்டிகுலர் இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் சைனாவுக்குமான அந்த டாக் தான். அந்த டாக்கில் வந்து என்ன இந்த ஸ்டாண்ட் ஆஃபில் வந்து இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ஒரு என்டையர் பேச்சுவார்த்தை கிடையாது. ஓகேங்களா? உடனே வந்து என்னென்னா நம்ம ப்ராப்ளத்தெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை சால்வ் பண்ணிடுமானா கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்னா பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படணும் அப்படின்றத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக இல்லை. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து என்ன, செல்லிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எக்கனாமிக் ரிவைவல் பேட்டர்ன் வருங்காலத்தில். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கமர்ஷியல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய இஸ்ரோவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு கண்ட்ரியோட அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டை நம்மளுடைய PSLV சக்ஸஸ்ஃபுல் ராக்கெட் மூலமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏவிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரிக்கு பல பில்லியன் டாலர்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வருமானமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா வருங்காலத்தில் உங்களுக்கு எக்கனாமிக்கோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கான அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதில் இப்போ ப்ரைவேட்டோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, SpaceX அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி அமெரிக்காவில் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து என்னென்னா அனுப்புனாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமாக ப்ரைவேட் ஃப்ளைட் வந்து ப்ரைவேட் ராக்கெட் வந்து என்ன இந்த மாதிரி ஆட்களை சுமந்து போகிறது. ஓகேங்களா, அது SpaceX மிஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைவேட் பிளேயர்ஸையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ டெக்னாலஜிக்கல் லெவல்லையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பிளேயர் வந்து அதிகமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி இன்னோவேஷன் வந்து அதிகமாக வந்து அவங்களால பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய இஸ்ரோ வந்து நம்ம இந்த மாஸ் ஆர்பிட்டர் மிஷனுக்கு வந்து என்னென்னா நம்ம கிட்டத்தட்ட PSLVலே எல்லாத்தையும் பண்ணிட்டோம். PSLVலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான வந்து ஃபியூயலோட எஃபிஷியன்சியோட பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட என்னென்னா ₹7 ஒரு கிலோமீட்டருக்கு ₹7 அப்படிங்கிற விதத்தில் தான் நமக்கு செலவாயிருக்கும். ஆனால் நம்ம பஸ்ஸில் போகிறதுக்கே வந்து அதை விட அதிகமாக செலவாகுது. பட் என்னென்னா ஒரு கிலோமீட்டருக்கு ₹7 அப்படிங்கிறது வந்து அளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணி செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள இந்த இஸ்ரோ இதே மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் லெவல்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் லெவல்லையும் அதிகமான இருக்கிற ப்ரைவேட் பிளேயர்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்கனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஸ்பேஸ் எக்கனாமியை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸ்பேஸ் எக்கனாமி அப்படிங்கிறது ஃபியூச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமி. அண்ட் இந்த ஸ்பேஸ் எக்கனாமியில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அதாவது என்ன பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி வச்சு கொஷின் கேட்கலாம். இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ட்ரீட்டி இருக்குது. ஓகேங்களா, அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி இருக்கும். ஓகேங்களா, போய் பார்த்துக்கோங்க. அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி இருக்கும். அதுக்கடுத்து மூன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்குது. ஓகேங்களா, ட்ரீட்டி இந்த ட்ரீட்டிலாம் என்னென்னு போய் பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு போயிடலாம். ரெஸ்யூம் டயலாக் வித் நேபாள். அதாவது இப்போ நேபாள் கூட நமக்கு வந்து ஒரு முக்கியமான 3 பிரச்சனைங்க. என்னென்ன ஏரியா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்பியாத்ரா, காலப்பாணி, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்பு லேக். ஓகேங்களா, இந்த 3 ஏரியா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்கு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம பண்ண ஒரு வேலை தான். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டோம். அது என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஸ் மானசரோவர் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போட்டோம். அந்த ரோடு வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பு லேக் பாஸ் வழியாக போகுது. அப்போ லிப்பு லேக் பாஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி வந்து நேபாளுக்கும் நமக்கு வந்து என்ன கான்ட்ரவர்ஷியலான பாஸு. ஸோ அந்த கான்ட்ரவர்ஷியலான பாஸில் நம்ம இந்த பர்டிகுலர் COVID-19 என்ன பண்ணிட்டோம், வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அந்த பர்டிகுலர் அந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அப்படி ஓப்பன் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பர்டிகுலராக நேபாளில் இருக்கிற இன்டர்னல் ப்ராப்ளத்தை நம்ம தலையில் கட்டி நம்மளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட், அதாவது நேபாளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கண்ட்ரி மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே மிகப்பெரிய லெவலில் இதாகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம தான் இதுக்கு புள்ளி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஆனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் யூனிக்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த ஆர்டிக்கல். வாட் இஸ் யூனிக் ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை விட நேபாள் வந்து நம்ம ரொம்ப 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 க்ளோஸ் கண்ட்ரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கண்ட்ரியுமே சோஷியோ கல்ச்சரல் எக்கனாமிக்கில் அண்ட் நம்மளுடைய சிவிலைசேஷனில் நம்ம வந்து ஓரளவுக்கு சேமாக இருக்கிற பீப்புள். அந்த மாதிரி இந்த மாதிரி சிவிலைசேஷனை மட்டும் தவறாமல் பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற கண்ட்ரி அப்படின்னா இந்தியாவும் நேபாளும் தான். அதுக்கடுத்து முக்கியமானது நேபாளோட கூர்கா வார்ஃபேர் அப்படிங்கிறது இந்தியாவில் பண்ணுறோம். அந்த வார்ஃபேருக்கு நம்ம யாரை தான் எடுக்கிறோம் அப்படின்னா நேபாளி கூர்காஸை தான் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம். அப்படி பண்ணுறதுனால நேபாளை வந்து நம்மளால் பகச்சிக்க கூடாது அப்படின்றதையும் இவர் சொல்கிறார். ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா, நம்மளுடைய அந்த காலத்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேயே நேபாளில் இருந்த நிறையா பீப்புள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து என்னென்னா இதில் வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூட் கொண்டு வரக்கூடாது. அதாவது நான் பெரிய கண்ட்ரி என்கிட்ட வந்து நீ வந்து அடங்கி போகணும் அப்படின்ற ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இந்தியா நேபாள் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1950s வந்து சைன் ஆகிருக்கும். ஸோ அந்த ட்ரீட்டியில் வந்து இந்த எல்லை பிரச்சனைகளை பேசியிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து என்னன்னா இந்த சகூலி அக்ரிமெண்ட் 1816 ஓகேங்களா, அதுக்கடுத்து 1960s ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்துலேயும் வந்து என்னென்னா உங்களுக்கு பர்டிகுலர் ரீஜன் அந்த லைக் அந்த பார்டர் ரீஜனை பற்றி பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து என்னென்னா உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமான பிரச்சனை ஆரிஜின் ஆஃப் காலி ரிவர்.
ஆர்ஜின் ஆஃப் காலி ரிவர் தான் இப்போ நம்ம 2 கண்ட்ரிக்கும் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஆர்ஜின் ஆஃப் காலி ரிவர் வந்து நம்ம வந்து அந்த லெப்பல் லேக் பாஸ் கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அவன் ஆர்ஜின் ஆஃப் காலி ரிவர் என்ன பண்ணுறான் அப்படின்னா லெப்பல் லேக் பாஸுக்கு வெஸ்ட் சைடில் கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன பண்ணுறான் எடுக்கிறான். அதனால் என்ன ஆகுது, பாதி இது அவனுக்கு போயிடுது. அப்புறம் லேட்டஸ்ட்டாக பவுண்டரி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2000 ஒரு கமிட்டி போடுவாங்க. அந்த கமிட்டியும் வந்து என்னென்னா நம்மளால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் தான் போச்சு. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்தியா கூட நேபாளில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி அவங்க கூட வந்து இந்த பேச்சுவார்த்தையை தொடங்குங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிப்ளமசி எக்ஸ்பிரிமெண்ட். டிப்ளமசினா என்ன? டிப்ளமசினா என்னென்னா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் கிடைக்கிற ஒரு வகையான பேச்சுவார்த்தை அப்படின்றது தான் டிப்ளமசி. ஒரு வகையான கனெக்ஷன், ஓகேங்களா, ரிலேஷன்ஷிப், அதுக்கு பேர் தான் டிப்ளமசி. இதில் டிப்ளமசினா என்னென்னா இப்போ நிறையா மீட்டிங் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஆன்லைனில் நடந்துகிட்டு இருக்கு. அதுதாங்க டிப்ளமசி. ஆன்லைனில் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த டிப்ளமசி அப்படிங்கிறது ஆன்லைனில் நடந்துச்சு. அது உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மீட்டிங் லைக் சார்க் மீட்டிங், G20 மீட்டிங் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சம்மிட்டாக நடந்துச்சு. இப்போ விர்ச்சுவல் சம்மிட் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ் எந்த அளவுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சில பாயிண்ட்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமசி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரபிள்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நமக்கு வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீச் வந்து நம்ம ஸ்பீச்ன்ற மாதிரி பர்டிகுலர் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை டெலிவர் பண்ணுற இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் சம்மிட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இல்லாமல் போயிடுது. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் சம்மிட்டில் உங்களுக்கு பிக்கர் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொண்டு வர முடியாது. ஓகேங்களா. பிக்கர் அப்ஜெக்டிவ்ஸை வந்து என்னென்னா கொண்டு வர முடியாது. ஏன்னா ஸ்மால் ப்ராப்ளத்தை விர்ச்சுவல் சம்மிட்டில் பேசலாம். பட் விர்ச்சுவல் சம்மிட்டில் ஸ்மால் ப்ராப்ளத்தை தவிர வேறு பெரிய ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. இது ஃபஸ்ட். செகண்ட். தேர்ட் வந்து இருக்கிறதுலே முக்கியமான பிரச்சனை சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா. நமக்கு 2 பேர் வந்து என்னென்னா இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு மீட்டிங் 2 தலைவர்கள் வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அங்கே எப்படி மீட்டிங் இருக்கும் அப்படின்னா 2 தலைவர்கள் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய நேரடியாக பேசிப்பாங்க. ஸோ அதனால் அவங்க உள்ளே வந்து எந்த விதமான அந்த சைபர் செக்யூரிட்டி பிரச்சனையும் இருக்காது. பட் ஏன்னா இப்போ 2 பேரும் ஆன்லைனில் பேசிக்கிறதுனால சைபர் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ விர்ச்சுவல் சம்மிட்டுங்கிறது ஒரு வகையான சம்மிட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். பட் இது வந்து என்னன்னா நம்ம நேரடியாக மீட் பண்ணி பேசுகிற சம்மிட்டுக்கு ஈக்குவலைஸாக வராது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து உங்களுக்கு எதுவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க்ஸ் JNK டு ரெஸ்பாண்ட் டு பிளியா அகெயின்ஸ்ட் SOS டிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த இதில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பப்ளிக் சேஃப்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து என்ன உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரோட ஆக்ட். பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட். ஏன்னா இந்த ஆக்ட் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற அரசியல்வாதிகளை டிடென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் பப்ளிக் சேஃப்டி ஆக்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் இதில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ் கில்ட் ஸ்லாம்ஸ் போலீஸ் ஃபார் FIR அகேன்ஸ்ட் ஜேர்னலிஸ்ட். எடிட்டர் கில்ட் அப்படின்னா எடிட்டருடைய அந்த குழு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக FIR போடுறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அட்டாக்கிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டெமோக்ரஸியோட முக்கியமான பில்லரில் நமக்கு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமான பில்லர். அப்படி இருக்கிற ஒரு ஜேர்னலிசத்தில் வந்து என்னென்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய FIR வந்து ஃபைல் பண்ணப்படுது. அப்படி நிறைய FIR ஃபைல் பண்ணப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட அந்த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் மெயின்ஸில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாருங்கள் INS ஷர்துல் எவாக்வேட்ஸ் 233 ஃப்ரம் ஈரான். நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த இஷ்யூ அதாவது என்ன ஈரான்லேருந்து அதாவது நம்ம கடல் வழியாக வந்தோன்னா இந்த COVID-19 பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்களெல்லாம் திருப்பி கூட்டு வரோம் பார்த்தீங்களா இந்தியாவுக்கு. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் சமுத்திர சேது அப்படிங்கிறது. இதை பற்றி ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா. அகைன் வந்து உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்காண்டி இந்த இதை எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எதுவும் இல்லை. வேர்ல்டு பேஜ்லேயும் வந்து என்னென்னா இன்றைக்கி எதுவும் இல்லை. அண்ட் உங்களுக்கு மற்றபடி என்னென்னா மற்ற எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு. இன்னொரு இந்த எக்கனாமிக் இது வந்து ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா. குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறவங்க யார் அப்படின்னா வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் 2021 நம்மளுடைய எக்கனாமி வந்து கிட்டத்தட்ட 3.2% வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.